டிங்கி பாம் டேக்னு புதுசாக ஒரு கேம் வந்துருக்குது. அந்த கேம் தான் ட்ரை பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி விளாண்டுட்டேன். நல்லா தான் இருக்குது. பயங்கரமாக கிரேஸியாக ஓடிக்கிட்டு அப்படியே சூப்பராக இது பண்ணலாம். நல்லா பயங்கரமாக இருக்குது. என்ன அதில் ப்ரிட்டி மச் சேம் தான் எல்லாத்தையுமே பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸு கூட விளாண்டிங்கன்னா ஜாலியாக இருக்கும். எல்லாருமே ஓடிக்கிட்டு பயங்கரமாக அப்படியே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு டேகர் அங்கே கீழே இருக்கான். போடா ஏன்டா நிற்கிற? அப்படியே வண்டி மாதிரி ஆக்சிலரேஷன் மாதிரி தான் இதெல்லாம். போக ஸ்பீடு ஏறும். அப்படியே பிடிச்சி ஜம்பை ஸ்டாம் பண்ண வேண்டியதான் நீங்கள் வாக்கிட்ட போயிட்டீங்கன்னா. இப்போ என்கிட்ட இது வரைக்கும் டேக் வரல, சந்தோஷம். மீன்ஸ் நம்மள்ட்ட அந்த பாம்பை தான் டேகுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு போய் வேறு யார்கிட்டையாவது கொடுத்துடணும் சீக்கிரமாக. நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா வேறு யார்கிட்டையாவது போய் கொடுத்துடணும். இல்லை நம்ம கையிலே வெடித்து செதறிடும். ஓகே, டேகர் நம்ம பக்கத்தில் கூட வரல. டேகர் அங்கே சுற்றிட்டு இருக்காயா? ஃபுல் ஸ்பீட் எடுத்துகிட்டு எங்கேயுமே நிற்காமல் ஓட ஆரம்பிச்சிட்டோன்னா போதும். ஐயோ டேகர் வந்துட்டாங்க. டேகர் வந்துட்டான். ஐயோ நான் டேக் ஆகிட்டேன். இப்போ பிளேயர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க? சீக்கிரமா மேலே ஏறுறா. ஐயோ பார்த்துட்டேன், பிளேயரை பார்த்துட்டேன். மாட்டினாண்டா நீங்கள் வா. சீக்கிரமாக போய் பிடிக்கணும் அவனை. முடிஞ்சு சோலி முடிஞ்சு விட்டீங்க போங்க. நம்ம திரும்ப போகலாம் மேட்ச்குள்ளே. டேகரிங்க தான் வரான். என்ன கோவம் வந்துருக்கு? ஏன்டா நான் இன்சைடு பார்த்து வந்துட்டுருக்கேன், நீ எங்கடா போய் பறந்துட்டுருக்குன்னு பார்த்தோன்னா டேக் அடிச்சுட்டு டேக் வாங்கிக்கிறாங்க. மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இந்த கேம் ஓரளவு நான் ப்ரிட்டி மச்சாக நல்லாயிருக்கும். டவர் V2 சிட்டி போகலாம். சோசன் சிட்டி. இந்த மேப்பில் கொஞ்சம் ஓடுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மளை பிடிக்கவே முடியாத அளவுக்கு மேப்பு போகணும். ஐயோ ஸ்டார்டிங்கில் டேக் அடிச்சு விட்டாங்களேயா. திரும்ப மிஸ் செம்ம கிரேஸியாக உட்காந்து அழுத்திட்டு இருக்காங்க. வாத்தடா டேய் இப்படி பிடிடா அவனை. டேக் அடிச்சிட்டேன். சரிமா போ. பறந்து போக வேண்டியதான் அவன் பாட்டுக்கு. ஃபுல் ஸ்பீடில் ஜம்ப் ஸ்பேம் பண்ணோன்னா போதும், அப்படியே பறந்துடலாம். அப்படியே டிஜெக்ட்னு பறந்து போகலாம். எங்கே இருக்கான் டேகர்? அங்கே நிற்கிறாங்க டேகர். தம்பி டேகர் உங்கெல்லாம் மாட்ட மாட்டோம், கையில் மாட்ட மாட்டோம்ப்பா. அவன் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். எவன் வந்தாலும் நம்மளை டேக் அடிக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு பிரச்சனை. அது வரைக்கும் நம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம். ஜாலியாக இல்லை, பயந்து சுற்றிட்டு இருக்கலாம். டேகர்கிட்ட மாட்டிருப்பான், எங்கேயாச்சும் பொறுத்துறான். இல்லை, டேகர்கிட்ட மாட்டினாலும் கைஸ் அவன் டார்கெட் பண்ணிட்டான்னு மட்டும் எனக்கு தோணுது. ஸ்பீடாக போடா. எங்கேயாவது போய் இடிச்சோன்னா நம்ம ஓகே.
டேகர் பாவம், அதை பிடிக்கவே முடியல யாரையும். கேம்பிங்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவுட் ஆனாலும் அவுட் ஆகணே தவிர கேம்பிங் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. எக்ஸப்ட் சம் கேம்ஸ். யாய் டேகர் அங்கே தான் நிற்கிறான். நம்மள துரத்தாத வரையும் சந்தோஷம். ஐயோ டேகர் நான் இல்லை நம்மகிட்ட கொடுக்காத வரைக்கும் சந்தோஷம். ஐயோ பிடிச்சிட்டாயா எப்படி ஓடுது பாரு குரங்கு குட்டி. ஐயோ மாட்டினா. ஐயோ அவனும் அந்த மாதிரி பறந்து போறானே. கீழே விழுறீங்களாடா நீங்க. யா அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ, அன்எக்ஸ்பெக்டட். கரெக்டாக கலாண்டாவே அவ்வளோதான். ஏர் சேஃப் ஃபார் நவ். பட் ஆஸ் ஐ செட் பிஃபோர், எனக்கு கேம்பிங் பிடிக்காது. இவன் முடிஞ்சது பிறகு நான் கேம்பிங்கை நிறுத்திடுவேன். செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த கேம் செம்மையான்னு சொல்ல முடியாது, நல்லா அது ஒரு மாதிரி ஜாலியாக ஓடிக்கிட்டு பைத்தியக்கார நாட்டம். வரவங்கள டேக் அடிக்க வேண்டியதுதான். அப்படியே வரவனுங்க போகிறவனுங்க கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது கேமு, சும்மா சொல்ல முடியாது. ஆனால் ஸ்பீடு கைனிங் மட்டும் தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. எஸ் ஐ ஹேட் கேம்பர்ஸ் ஆஸ் ஐ செட் பிஃபோர். ஏன்னா நம்ம எனிமி முன்னாடி இப்படி குதிச்சிட்டோம்னா ஸ்பேம் அழுத்தி பிடிச்சாலும் சீக்கிரமாக போக முடியுமா? வாய்ப்பில்லை. நம்ம தான் பிடிச்சி சறுக்குன்னு அழுத்த வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. நான் போட்டிங்கன்னு ஸ்டார்ட் ஆகல. டவர் V2. ஓ எந்த மேப் வாங்க எவனையும் பிடிக்க கூட முடியாது. யார் டேகர்? அங்கே இருக்கான் டேகர். இந்த மேப்பில் ஒருத்தங்க பிடிக்க முடியாது நம்மளால. ஆனால் நம்ம டேக் அடித்தோம்னா செத்தோம். போய்ப்போம். டேகர் எங்கே சுற்றிட்டு இருக்கான். நின்றுட்டுருக்கான். இப்போ டேகர் இப்போ ஏற்ற இருக்குது பாம்பு. ஐயோ டேக் அடிச்சிட்டாங்கய்யா. பார்த்துட்டேன் டேக் அடிச்சாச்சு. ஓட மியூசிக்கை குறையணும். காப்பிரைட் அடிச்சிட போகிறானுங்க திரும்ப. ஐயோ நம்மள அடிச்சிட்டாங்க. எவன்டா வரீங்க? சீக்கிரமாக வாங்கலாம் வரவனுங்க. பார்த்துறேன் தம்பி, நீ தான் என்னோட டார்கெட்டு. நல்ல வேலை டேக் அடிக்கிறது கிளிக் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷனும் வைக்கல. வச்சுருந்தானுங்கன்னா நம்ம சொல்லி முடிஞ்சிருவோம். திரும்ப நம்மளுக்கு தான் பாம்பு. சீக்கிரமா போங்க, மேலே ஒருத்தர் இருக்கான். பாய் பாய்.
டேகர் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம பத்திரமா போனோன்னா மட்டும் போதும். ஐயோ எப்படா என் மேலே டேக் அடிச்சிங்க? டேகர் இருந்தால் நான் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல அது மேலே எப்படி டேக் அடிச்சிருப்பானுங்கன்னு தெரில. ஆல்ரெடி அங்கே ஒருத்தன் கைத்தில் தொங்கிட்டு இருக்கான், நம்மளால தொங்க முடியாது. அதில் ஐயோ டேகர் செம்ம ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கான். ஸ்பீடாக போடா. ஐயோ டேக் அடிச்சிருப்போம், ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸ்பீடாக போடா. ஓகே டேகர் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கேன். நம்ம இங்கேயே நிற்போம் கொஞ்ச நேரம் மட்டும். கண்டுபிடிச்சிட்டான் ஓடலாம். நம்ம டேக் அடிக்க ஐயோ சரி. ஏன்டா கைத்தை பிடிச்ச? நான் கயிறை பிடிக்கவே சொல்லல, அவன் தான் பிடிச்சிருக்கான். நம்பி உன்னை கயிறை பிடிக்க சொன்னாங்களா அப்பா? வேறாவது ஒரே இடத்துல நீனா எப்படி ஃபன் இருக்கும்? கீழே இறங்கி நம்மளும் சுற்றணும். இந்த டைம் ஒரு 2 மேப்பு தான் இருக்காட்டுக்கு. ஜங்கிள் ஜிம் ஐயோ நான் பார்த்ததே இல்லை. யார் இம்போஸ்டர்? டேகர் நம்பல, அது வரைக்கும் சந்தோஷம். அப்பா என்ன மேப்பில் பிடிக்கவே முடியாது போல யாரையுமே. இந்த இடத்துல நான் எவனாலையும் யாரையும் பிடிக்க முடியாது. போடா சீக்கிரமா மேலே. இடத்துல ஒத்தனாலையும் நம்மளை பிடிக்க முடியாது இந்த மேப்பில். ஜிப்லைனில் போடா. ஆனால் ஜிப்லைனில் போகிறான். இதில் அவன் குதிக்கிற போகிற மாதிரி லைட் அடிக்கிற மாதிரி போயிட்டுருக்கான். எப்படா என்ன ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவனா டேக் அடிச்சிட்டான், அவனா மாட்டிக்கிட்டான். வாட்டா சோக ஸ்டோரி. பாவம் கஷ்டப்பட்டு வந்து அடிச்சிருப்போம் போல. அங்கே இருக்காங்க டேகர். எங்கே நின்றுப்போம், ஆனால் ஒரே இடத்துல நின்னா போர் அடிக்கும். சர்வே பண்ணியாச்சு இந்த ரவுண்டு. போடா மேலே பார்த்து. பிடிச்சாச்சு. டேகர் அங்கே இருக்கான். இங்கே ஒருத்தானே டேக் அடிக்கிறது கஷ்டம். அவன் இனிமேட்டு பூம் தான். கபூம் கபூம் காலி. நம்ம டேகராக வராத வரைக்கும் நல்லது. இதுக்கு அடியில் போனால் டேகராக இல்லாமல் வரலாமா? பிளேயர்ஸ் வந்து நம்மளை டேக் அடிக்கிறது கூட அவ்வளோக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அவனுங்களாம் டேக் அடிச்சு விட்றானுங்கள நம்மளை. அதுதான் அதை சொன்னல, சொன்னவொடனே வேலையை கட்டாமல் பாருங்க நம்ம தலைவன். இதுதான் அவனுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ பிளேயர் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். பார்த்துறேன் அடிச்சாச்சு, டேக் அடிச்சிட்டோம். அவனை துரத்தி பிடிக்கிறதுக்குள்ளே ஓடிடலாம். அவன் இந்த பக்கம் தான் வரான்.
ஏ ஓடுறா டே வந்தானா அவ்வளோதான் அவ்வளோதான் ஜஸ்ட் மிஸ். ஐயோ பிளேயர் ஒருத்தனையாவது பார்த்தா தானே சேசிங்காவது பண்ணலாம் ஃபஸ்ட்டு. டே எங்கடா இருக்கீங்க? பார்த்துறேன் ஆனால் அங்கே இருக்கானே. வாய்ப்புகள் இல்லை. நம்மள கபூம் அடிச்சிட்டாங்க. என்னது இது? ட்ராகன் பண்டிலா? வேணாம் பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்க உங்கள் ட்ராகன் பண்டில். எவ்வளோ பண்ணானா இருக்கு? ஸ்பின் பண்ணலாம். என்ன கிடைக்குது போப்போ? 3 ஸ்பின்ஸ் பண்ண முடியும். ஷேடோ எஃபெக்ட் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு டியூன்ஸ். இப்போ வேறு என்ன? வயர் ஒர்க் டேக் எஃபெக்ட்டு. எனக்கு ஃபீனிக்ஸ் டேக் எஃபெக்ட் வேணும். என்ன கிடச்சிது? ஃபீனிக்ஸ் சூப்பர். அவ்வளோதான், ஈஸி சேட். இந்த இடத்துல எவன் ஐயோ டேகர் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கேன். இந்த இடத்துல எவன் எங்கே இருக்கான்னு பார்க்க கூட முடியாது போல் பிடிக்கிறத விட. போன மேப்பே பரவாயில்லையடா இதுக்கு. இப்போ எங்களை நார்மலாகவே டேகராக போட்டேன், நான் என்ன பண்ணுறது? ஏய் உன்னை யார் தான் கொடியை பிடிக்க சொன்னா? டிஃபால்ட்டாக தூங்கிட்டு இருக்கடா கொடி. இல்லை டிஃபால்ட்டாலாம் தூங்கல. ஐயோ நான் தான் டேகரா? ஹாரியா ஹென்ரியா தெரில. ஹாரி தான் நினைக்கிறேன். இன்னைக்கு உனக்கு பிடிக்காம மாட்டேன்டா, பிடிச்சிட்டேன்டா. ஐயோ போச்சு. ஏய் விட்றா டேய் இதை விட்றா. ஜஸ்ட் மிஸ். ஹாரியா வந்து திரும்ப மாட்டேங்கிட்டான். ஓகே டேகர் இஸ் தேர். இதுவும் அவ்வளோ கிரிட்டிக்கலாக தெரில, பார்க்க மட்டும் தான் கஷ்டமாக தெரிது போல். சவுண்டில் ஒர்க் வைப்போம். எங்கள் ஃபோனுக்கு ஒதுக்கிது ஏன்னு தெரில. இதோ இருக்காரு நம்ம டேகர் அண்ணா. நம்ம டேக் ஆகாத வரைக்கும் நல்லது. தம்பி ஒன்று இப்போ நான் பிடிக்க சொன்னானாப்பா. டேகர் அங்கே இருக்கான். 18 நிமிஷமா? பின்னாடி வர ட்ரெயில பார்த்துட்டு டேகர்னு நினச்சிக்கிட்டேன் அவனை. உச்சோ பார்த்துட்டேன், நிறைய பேர் அங்கே நிற்கிறாங்க. தம்பி ஒரே ஒரு டேக் மட்டும் வாங்கிக்கப்பா, இதுக்கடுத்து ஒன்றுமே எனக்கு தர வேணாம் பண்ணி. ஐயோ செத்தேன் கபூம் தான். ஏதோ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. சரி இதை ஏதோ இன்வென்ட்ரி எங்கே போகிறது? இன்டெக்ஸா? பாம் இல்லை டைட்டில் ட்ரெயிலு. இதில் ஃபீனிக்ஸ். ஓகே ஃபீனிக்ஸ் வச்சுப்போம். ஓகே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளலாம் கைஸ். பை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.